بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولم يروا أنا خلقنا لهم مما عملت أيدينا أنعاما فهم لها مالكون நம்முடைய கைகள் செய்தவற்றிலிருந்து நிச்சயமாக நாம் அவர்களுக்காக ஆடு மாடு ஒட்டகம் முதலிய கால்நடைகளை படைத்திருக்கின்றோம் என்பதை அவர்கள் காணவில்லையா? பின்னர் அவர்கள் அவற்றுக்கு உரிமையாளர்களாக இருக்கின்றார்கள். 71வது ஆயத்து இது. போன வசனங்கள்ல குர்ஆனுடைய உண்மை தன்மை என்ன அப்படின்றத பத்தியும், இந்த குர்ஆன் உயிரோடு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, எப்பயுமே விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஒரு சிறந்த வழிகாட்டியான நூல் அப்படின்றது அல்லாஹ் விவரிச்சு காமிச்சான். இந்த ஆயத்துல மனிதனுடைய அந்த நன்றி உணர்வை தூண்டக்கூடிய விதமாக அல்லாஹ் சொல்றான், மனிதர்களே, உங்களுக்காக நாம் ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் போன்ற கால்நடைகளை படைத்திருக்கிறோம். இதை பத்தி நீங்க சிந்திக்க வேண்டாமா? அதே மாதிரி இவற்றை உங்களுக்கு நம்ம வசப்படுத்தியும் தந்திருக்கிறோம், அதற்குரிய அதிகார உரிமையும் நம்ம உங்களுக்கு தந்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த ஆயத்துல கேட்கிறான். அவலம் யரவ், அவர்கள் பார்க்கவில்லையா? பார்க்கவில்லையானா இன்னொரு இது எப்படி சொல்லலாம், சிந்திக்க மாட்டார்களா? சிந்திக்கவில்லையா? கண்களால பாக்குறதோடு நிப்பாட்டாம மனதால சிந்தித்து அல்லாஹ் இந்த படைப்புகளை எப்படி படைச்சிருக்கான் அப்படின்றத அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? உணர்ந்து பார்க்க மாட்டார்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். பலக்கனாலகும், நாம் அவர்களுக்காகவே படைத்திருக்கிறோம். லகும் அப்படின்றது மனிதர்களுக்கு. இந்த கால்நடைகளுடைய படைப்பு மனிதனுடைய பயன்பாட்டுக்காக வேண்டிதான் அல்லாஹ் ஸ்பெஷலா படைச்சிருக்கான் அப்படின்ற செய்தியும் இதுல சொல்றான். மிம்மா அமிலத் ஐதீனா, நம் கரங்கள் செய்தவற்றிலிருந்து. இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றது, அல்லாஹ்வினுடைய பேராற்றல் மிக்க, அவன் யாரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிடாம, யாருடைய உதவியும் இல்லாம அல்லாஹ்வே நேரடியாக படைத்த அந்த பிரம்மாண்டத்தை, அந்த மேன்மை மிக்க விஷயத்த அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். மிம்மா அமில தைதீனா, நம்ம உருவாக்கி இருக்கோம், நம்ம இடத்திலிருந்து அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். நம்ம கரங்களில் இருந்து அப்படின்னா அது நம்ம பார்த்தது இல்ல. சோ அல்லாஹ் அவனுடைய ஆற்றல் மூலமாக இதை படைத்திருக்கிறான். அன்னாமன்றது அந்த இடத்துல நியாம அப்படின்ற ஒரு வார்த்தையில இருந்து வந்திருக்கு. நியாமத்துனா நமக்கு தெரியும், அருட்கொடை அப்படின்றதுக்கு வேண்டிதான் அல்லாஹ் இதுக்கு அன்னாம் அப்படின்னு சொல்லியே அழைக்கிறான். ஆடு மாடு ஒட்டகம் இந்த படைப்புகள் எல்லாம் அல்லாஹ் கால்நடைகள், அன்னாம் அப்படின்றது நியாமத்து, அதுல இருந்து வந்தது. ஃபஹும் லஹா மாலிகூன், அடுத்த செய்தியை சொல்றான். எனவே அவர்கள் அவற்றின் உரிமையாளர்களாக, மாலிக் அப்படின்னு சொன்னா அதிகாரம் படைக்கிறவங்க. இன்னும் நம்ம லாங்குவேஜ்ல சொன்னா மாலிக்னா பாஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. பாஸ், வேலை கொடுக்குறவங்க வைக்கிறவங்க, அவங்க எல்லாத்துக்குமே அப்படி சொல்லுவாங்க. சோ இந்த கால்நடைகள் மேல அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற அந்த உரிமை, அதை பயன்படுத்தி கொள்றது, அதை பராமரிக்கிறது, அதை வளர்க்கிறது போன்ற எல்லா உரிமைகளையுமே, இன்னும் சொல்ல போனா அந்த கால்நடைகள் இவங்களுக்கு வசப்பட்டு இருக்கிற மாதிரி அல்லாஹ் அமைச்சு கொடுத்திருக்கிறான். சோ அதுவே மிகப்பெரிய ஒரு விஷயம். இதை பத்தி மனிதன் யோசிக்க மாட்டானா, சிந்திக்க மாட்டானா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்போ மனிதன் இன்னைக்கு அவனுடைய டெக்னாலஜியை பயன்படுத்தி என்ன வேணா இயந்திரங்களை கண்டுபிடிக்கலாம், மிஷின், பெரிய பெரிய ஹெல்ப்ஃபுல்லான மிஷின்ஸ் எல்லாம் செய்யலாம். ஆனா உயிரோடு இருக்கின்ற, அதே மாதிரி இனப்பெருக்கம் செய்யக்கூடிய கால்நடைகளை அவனுடைய சொந்த சக்தியால செய்யவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும், மனிதனுடைய இயலாமையும் அல்லாஹ் சுட்டி காமிக்கிறான். அப்போ அல்லாஹ் அவனுடைய அருளின் காரணமாக இந்த விலங்கினங்களை நமக்கு படைச்சதோடு மட்டும் நிக்கல, அந்த விலங்கினங்கள் மீது நமக்கு அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறான். அதை உரிமையாளர்களாக, அதை பராமரிக்க, மேய்ப்பதற்கு, அதை விற்பனை செய்வதற்கு, அதுல இருந்து பயன்பெறுவதற்கும் அல்லாஹ் வழி அமைச்சு கொடுத்திருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயமும் நியாமத்தாக நம்ம இந்த ஆயத்துல பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த பூமியில கோடிக்கணக்கான உயிரினங்கள் வாழுது. அதுல சில வனவிலங்குகள் இருக்கு. அதே மாதிரி மனிதனை பார்த்தாலே அவனை தாக்குவதற்கு,
அல்லது வந்து மனிதனை பார்த்து ஒளிவதற்கு நிறைய விலங்கினங்கள்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். ஆனா இந்த கால்நடைகள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறது ஆடு, மாடு, ஒட்டகம். இது மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு அதாவது மனிதனுக்கு முற்றிலுமாக அதனால அடங்கி அவனுடைய அந்த எஜமானுடைய கட்டளைக்கு அடிபணிஞ்சு போறதுன்ற மாதிரி அல்லாஹ் ஒரு உரிமையும் வந்து வடிவமைச்சு கொடுத்திருக்கிறான். சோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த விலங்கினம் நமக்கு அல்லாஹ் வந்து வசப்படுத்தி கொடுத்திருக்கான் அப்படின்னு சொன்னா அதுவும் கூட நம்மளால ஒண்ணும் முடியாது. இது அவனுடைய அடுத்த ஆயத்தை சேர்த்து சொல்றீங்களா? அதெல்லாம் சேர்த்து சொல்லிடுறீங்களா? சேர்த்தே சொல்லிடவா? அதான வசப்படுத்தி கொடுக்குறான், அதனால தான் சொல்றான் இல்லைங்களா? இல்ல மாலிக்குன்னு வந்திருக்கு. மாலிக்குள்ள ஓகே அந்த வார்த்தைக்கு தான் சரி சரி. மாலிக். அப்போ நல்லா பார்க்கலாம்ல, இன்னைக்கு வந்து உலகத்துல பெரிய பெரிய ஒட்டகங்கள் இருக்கு, காளைகள் இருக்கு. ஆனா அது எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு சின்ன பையன் நினைச்சா கூட அதுக்கு மூக்கனாங்கயிறு கட்டி இழுத்துட்டு போற மாதிரி அவனுடைய விருப்பப்படி நடத்தி போக முடியுது. அப்போ மனிதனுடைய சொந்த தயாரிப்பு இது கிடையாது. அவன் வந்து செஞ்சிருக்கிற விஷயம் இல்ல. இது அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கின்ற ஒரு அதிகார அமைப்பு. மனிதன் அவனுக்கு அடிபணிகிற மாதிரி, அதாவது கட்டுப்பட்டு நடக்கிற மாதிரி சில கால்நடைகளையும் அல்லாஹ் வந்து படைச்சு வச்சிருக்கிறான். அதை பத்தி கூட மனிதன் யோசிக்க மாட்டானா, சிந்திக்க மாட்டானா அப்படின்னு வந்து அல்லாஹ் கேட்கிறான். ரைட். அப்போ இந்த ஆயத்துல நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னு சொன்னா, இந்த இப்படி அல்லாஹ் அமைச்சு வச்சிருக்கதே வந்து மனிதனுடைய வாழ்வாதாரத்தை சீர் செய்து கொள்வதற்காண்டிதான். நிறைய நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு உணவு அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே மனிதனுக்கு அத்தியாவசியமா தேவையா இருக்குது உணவு, உடை, அப்புறம் வந்து அந்த போக்குவரத்து, இந்த விஷயங்கள்லாம். இது எல்லாமே அந்த கால்நடைகள் மூலமாக கிடைச்சிடும். பால் கிடைக்குது, அதே மாதிரி இறைச்சிகள் கிடைக்குது. ட்ரெஸ், ஆரம்ப காலத்துல ட்ரெஸ் எல்லாம் வந்து தோள்கள் மூலமாக, அந்த முடிகள் மூலமாகத்தான் செய்யப்பட்டதுன்றது கூட நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம். அப்போ அடிப்படை தேவைகள் அதுக்குமே அல்லாஹ் வந்து இந்த கால்நடைகளை தான் நமக்கு வந்து ஒரு பிரதான ஆதாரமாக வச்சிருக்கிறான். அதே மாதிரி இன்னைக்கு ரோட்ல வந்து எவ்வளவோ இது வந்து போயிருது. ஆனா சில இடங்கள்ல வந்து சுமந்து போறதுக்கு, அதே மாதிரி பாலைவனத்துல மற்ற மற்ற மேடுகள்ல எல்லாம் கால்நடைகளை தான் பயன்படுத்தி இருக்காங்க அன்றைய காலத்துல. சோ அது வந்து மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பா இருக்கு. இன்னைக்கும் சரி நிறைய இடங்கள்ல அது பயன்படுத்தப்படுது அப்படின்ற ஒரு செய்தியும் இந்த ஆயத்துல நமக்கு வந்து புரிய வருது. அப்போ மனிதன் இன்னைக்கு எப்படி யோசிக்கிறான்? எல்லா இயற்கையான வளங்கள், உயிரினங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம விருப்பப்படி துன்புறுத்தலாம், அதே மாதிரி என்ன வேணா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆனா அல்லாஹ் இதையும் கூட நமக்கு ஒரு அமானிதமாக தந்திருக்கிறான். இப்போ நம்மள வந்து ஒரு உரிமையாளனா ஆக்குறான் அப்படின்னு சொன்னா அது சும்மாலாம் ஆக்கல, இதை பற்றியும் உங்களுக்கு கேள்வி கணக்கு உண்டு அப்படின்றதையும் வந்து செய்யறான். அப்போ என்ன புரியுது? பிராணிகளிடமும் நம் கருணையோடு நடந்துக்கணும், அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவனா நடந்துக்கணும். என்ன, யா அல்லாஹ் இது என் மூலியமா எல்லாம் நடக்கல, உன்னுடைய நாட்டத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்குது, அதை நான் வந்து சரியான முறையில பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனிதன் எப்பயுமே யோசிக்கணும் அப்படின்றது இதுல நமக்கு வந்து புரிய வருது. மனிதன் இன்னைக்கு எது செஞ்சாலும் கண்டுபிடிச்சான்னு தான் சொல்ல முடியும், நம்மளால படைச்சான்னு சொல்லி சொல்ல முடியாது. யாருமே வந்து சில இடங்கள்ல எல்லாம் பார்க்கலாம், நான் தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறேன், நான் தான் வசப்படுத்துறேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி அழிந்து போயிருக்கிறாங்க. அந்த வரலாறும் நமக்கு வந்து தெரியும். சில பேர் இன்னைக்கு அப்படியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களால ஒரே ஒரு சின்ன உயிரினம், அல்ல வேறொரு இடத்துல சொல்லுவாங்கல்ல, ஒரு கொசுவினுடைய இதை கூட அவங்களால படைக்க முடியாது அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடிய, முடிஞ்சாலும் அவங்களால செய்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்திருக்கோம். அப்போ அல்லாஹ் வசப்படுத்தி தந்திருக்கிறான், அதனால் மனிதன் அதை பயன்படுத்துறான் அப்படின்ற ஒரு பணிவு எப்பயுமே நம்மள்ட்ட இருக்கணும்ன்றது இதுல நமக்கு வந்து புரிய வருது. அப்போ இதுல பார்க்கலாம்ல இன்னொரு விஷயம் வந்து, இந்த படைக்கப்பட்ட உயிரினங்களுக்குள்ள சில பேர் வந்து வணக்கமா நினைக்கிறாங்க. அதாவது இதை நம்ம வணங்கலாம், இதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லி இதை கூட வந்து வழிபாடு செய்யக்கூடிய, அதை வந்து ஒரு இதா வணங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்க முடியுது. ஆனா அல்லாஹ் மனிதனுக்காக இவைகளை வசப்படுத்தி தந்திருக்கிறான். அந்த இறைவனை தான் நம்ம வணங்கணுமே தவிர இந்த படைப்புகளை வணங்கக்கூடாதுன்ற ஒரு தௌஹீத், அந்த விஷயம் ஏகத்துவ சிந்தனையும் இந்த ஆயத்துல நமக்கு வந்து புரிய வருது. அப்போ இது ஹலால் தான். கால்நடைகளை வந்து நம்ம வளர்க்கிறது, விலைக்கு வாங்குறது, விற்கிறது, அதுல அது மூலமாக நம்ம வந்து பயன்பெறது, இது எல்லாமே அனுமதிக்கப்பட்ட ஹலாலான ஒரு விஷயம்தான் அப்படின்றதையும் கூட நம்ம இதுல புரிஞ்சு கொள்ள முடியுது. இதுல வந்து நமக்கு வந்து இதுல உரிமையை தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மாலிக் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து நம்மள ஆக்கி இருக்கிறான். ஆனா
அதை நம்ம துன்புறுத்துறதோ அல்லது அளவுக்கு அதிகமாக அதை வந்து சுமை ஏற்றி வந்து கஷ்டப்படுத்துவதோ, இதெல்லாம் இந்த பிராணிகளை வந்து சித்திரவதை செய்வதோ, இது எல்லாமே இஸ்லாமிய சட்டத்திட்டத்தின்படி எந்த இதுலயுமே அனுமதி கொடுக்கப்படல, ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்றதாக நம்ம வந்து பாக்குறோம். ம். அடுத்தது 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 وَذَلَّلْنَاهَا لَهُمْ فَمِنْهَا رَكُوبُهُمْ وَمِنْهَا يَأْكُلُونَ. இன்னும் அவைகளை இலகுவான முறையில் அவர்களுக்கு கீழ்ப்படியும்படியும் நாம் செய்தோம். அவைகளில் அவர்கள் வாகனமாக ஏறக்கூடியவைகளும் இருக்கின்றன. அவர்கள் அவற்றிலிருந்து உண்ணவும் செய்கிறார்கள். சோ 72வது ஆயத்து. இந்த ஆயத்துல அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துறான். முதல்ல மனிதனுக்காக அல்லாஹ் வந்து இது எல்லாத்தையும் படைச்சிருக்கிறான். இது ஒரு நியாமத்து அப்படின்றத சொன்னா, மாலிக்காக இருக்கிறான், உரிமையாளராக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் வந்து சொன்னா, இந்த ஆயத்துல என்ன, வெறுமனே படைச்சதோடு நிக்கல. அதான் நம்ம சொன்ன மாதிரி வசப்படுத்தி கொடுத்திருக்கிறோம், கீழ்ப்படிய செஞ்சிருக்கிறோம். சாதாரணமாலாம் எதுவுமே கீழ்ப்படியாது அவ்வளவு சீக்கிரத்துல. அப்போ இன்னைக்கு வந்து அதை வாகனமா கூட பயன்படுத்துறாங்கன்னா என்ன காரணம்? அல்லாஹ் அதை வசப்படுத்தி தந்திருக்கிறான். உணவாக உட்கொள்றாங்க, என்ன காரணம்? அல்லாஹ் அதற்கு கீழ்ப்படியும்படி கட்டளை இட்டு இருக்கிறான். அந்த கட்டளைக்கு அது செயல்படுது அப்படின்ற ஒரு நன்றி உணர்வு, அதை பார்த்து நம்ம வந்து யோசிக்கணும், அந்த கால்நடைகளை பார்த்து நம்ம சிந்திக்கணும் அப்படின்ற ஒரு செய்தி தான் அல்லாஹ் வந்து நமக்கு புரிய வைக்கிறான். வெல்லல்னா அப்படின்னு சொன்னா கீழ்படுகிறது, சாதுவாக போறது. தத்லீல் அப்படின்றது ஒரு வார்த்தை இருக்கு, அந்த இதுல இருந்தான் வருது. அதாவது தத்லீல் அப்படின்னு சொன்னா அந்த முரட்டுத்தனமா இருக்கிறது, அதே மாதிரி அடங்காம இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் வந்து ஒரு சாதுவாக மாற்றி மனிதன் என்ன கட்டளை இடுறானோ என்ன சொல்றானோ அதுக்கு வளைந்து கொடுக்குற மாதிரியான அமைப்புலதான் நம்ம ஆக்கி இருக்கோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஃபமின்ஹா ரகூபுஹும், சில சவாரி செய்கிறாங்க, அதுக்கு வந்து சில பயணங்களும் அதுல மேற்கொள்றாங்க. அந்த ஒட்டகம், குதிரை, கழுதை இதுல எல்லாம். ஃபமின்ஹா யாக்குலூன், அவற்றிலிருந்து சாப்பிடவும் செய்கிறார்கள், அந்த இறைச்சியை அவர்கள் உணவாகவும் உட்கொள்றாங்க அப்படின்றதையும் வந்து அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த மனிதனை விட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் உடல் அமைப்புலையும் சரி, தசை பலத்திலையும் சரி, எடையிலையும் சரி, மனிதனை விட பல மடங்கு பெரியதுதான் அந்த ஒட்டகம், காளை, இது எல்லாமே. அப்போ அதெல்லாம் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே அல்லாஹ் இதனுடைய அந்த விலங்குகளுடைய தன்மை வந்து மாற்றி சாதவாக கொடுத்திருக்கல அப்படின்னு சொன்னா நெருங்க கூட முடியாது மனிதனால. நீங்க ஒட்டக பக்கத்துல போய் சும்மா நிக்க முடியும் அப்படின்னா என்ன காரணம்? அதுக்கு அல்லாஹ் வந்து அப்படி அமைதிப்படுத்தி இருக்கிறான். இல்லைன்னு வச்சுக்கோங்க, பக்கத்துல கூட போக முடியாது. ஒரு ஆடாக இருக்கட்டும், மாடு, ஒட்டகம், இப்படி எது எடுத்துக்கொண்டாலும் சரி, நெருங்க கூட முடியாத அளவிற்கு அல்லாஹ் வந்து ஆக்கியிருப்பான். சோ நமக்கு வந்து இதை சலுகை பண்ணி கொடுத்துருக்கான் அப்படின்றது கூட இதுல நமக்கு வந்து புரிய வருது. சோ இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி அந்த போன ஆயத்துக்குள்ள விளக்கங்கள் தான் இதுலயும் வந்து வருது. சோ இதுல நமக்கு என்ன புரியுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இவ்வளவு தூரம் போக்குவரத்திற்காக, உணவிற்காக, உடைக்காக, இது எல்லா விஷயங்கள்லயுமே வந்து அல்லாஹ் வந்து இவைகளை படைச்சிருக்கிறான். சோ நம்ம ஒவ்வொரு தடவை சாப்பிடும் போதும் சரி, அதை பயன்படுத்தும் போதும் சரி, அதுல வந்து நம்ம பலன்களை எதிர்பார்க்கும் பொழுது எல்லா நிலையிலையுமே அல்லாஹ் கிட்ட வந்து நம்ம நன்றி செலுத்தணும். இவ்வளவு தூரம் எனக்கு வந்து இதை நீ வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான், இப்போ அதுக்கு நான் வந்து உன்கிட்ட எல்லா விஷயத்துக்கும் நன்றி செலுத்துறேன் அப்படின்றது கூட இதுல நமக்கு வந்து புரியுது. சோ கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து ஒரே இதுலதான். அடுத்ததும் அதுல தொடர்ந்து அதுதான் வருதுன்னு நினைக்கிறேன். என்ன வருது? وَلَهُمْ فِيهَا مَنَافِعُ وَمَشَارِبُ أَفَلَا يَشْكُرُونَ அப்படின்னா அதுவும் கூட இன்னும் அநேக பயன்களும் பானங்களும் அவர்களுக்கு அவைகளில் இருக்கின்றன, எனவே அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா? சோ 73வது ஆயத்து இது. இந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? இறைச்சியே உண்றீங்க, சவாரி செய்றீங்க, அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஆடை, தோல், பால் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது எல்லாமே நம்ம அமைச்சிருக்கிறோம். ஆனா இதை அனுபவிக்கக்கூடிய நீங்கள் அல்லாஹ் வழங்கி இருக்கிறானே அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? அவனுக்கு நீங்க நன்றி செலுத்துறீங்களா? இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்ம சிந்தனையை தூண்டக்கூடிய விஷயமாக கேட்கிறான். சோ 3 ஆயத்துல தொடர்ந்து அல்லாஹ் பேசுறது என்ன? கால்நடைகள் நமக்காக படைக்கப்பட்டிருக்கு, அந்த இதை வந்து நம்ம எப்படி நன்றி செலுத்துறோம் அப்படின்றத அல்லாஹ் நம்மள்ட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு. இப்ப இதுல மனாஃபியா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்திருக்கு. மன்ஃபாத் அப்படின்றதனுடைய பன்மைதான் மனாஃபியா. இப்போ வந்து
இந்த தோல், அதே மாதிரி வந்து இந்த கம்பளின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் அதுல இருந்து தானே, தோல்ல இருந்து தானே தயாரிக்கப்படுது. ஏன்னா ஆமா 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 ம் ஆமா. ஸோ அந்த இன்னும் சொல்ல போனா அந்த கழிவுகள் முதற்கொண்டு உரமாக, எரிபொருளாக கூட மாத்தப்படுது. ஸோ மனாஃபியா அப்படின்றது வந்து அந்த கால்நடைகள் மூலமாக எல்லா விஷயத்திலையுமே, அதுல ஒரு பொருள் கூட வேஸ்ட்ன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா பொருளையும் வந்து ஒரு மன்ஃபாத், அதுல நமக்கு நன்மை கிடைக்கக்கூடிய, பயன் அளிக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கு அப்படின்றத எல்லாம் வந்து சொல்றாங்க. மஷாரிப், மஷாரிப் அப்படின்றது வந்து என்ன, அந்த பால், அது மூலமாக கிடைக்கக்கூடியது. அதை நம்ம வந்து மனிதர்கள் பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய யூசேஜ். அதாவது பால் அப்படின்னு சொல்லி நிக்காம, பால்ல இருந்து அடுத்தடுத்தது நெய் வரைக்கும் போகும். பால், தயிராகி, வெண்ணெயாகி, நெய், இப்படி வந்து அதுல பல்வேறு விதமான இது வந்து நமக்கு தெரிய வருது. அதுவும் வந்து அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அஃபலா யஷ்குரூன், நன்றி செலுத்த மாட்டார்களா? அல்லாஹ் வந்து நிறைய இடங்கள்ல கேட்கிறது உண்டு. எல்லா அருட்கொடைகளையும் நான் உனக்கு செய்யறேனே, ஆனா அதெல்லாம் நீ மறந்து வாழ்றாயே, எனக்கு வந்து நீ நன்றி செலுத்த வேண்டாமா? மனிதன் இதை சிந்தித்து பார்க்க மாட்டானா, நன்றி செலுத்த மாட்டானா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த நம்ம மனசாட்சியை உழுக்கிற விதமாக கேட்கிறான். ஆஹ் சோ இதற்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து விளக்கங்கள் ஒரே மாதிரிதான் வருது. அதனுடைய அந்த மனாஃபியா, மஷாரிப், இந்த ரெண்டுமே வந்து ஆஹ் மக்களுக்கு வந்து பிரயோஜனம் தரக்கூடியதாகத்தான் இருக்கு. சோ இது அனுபவிக்கிற மனிதன் வந்து யோசிக்கணும், சிந்திக்கணும் அப்படின்னு. ம். இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றாங்க. சாதாரண மனுஷன் வந்து ஒரு சின்ன உதவி செய்யறான், அல்லது வந்து ஒரு டீ வாங்கி கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா, அதுக்கே வந்து ரொம்ப நன்றி செலுத்துவான். ஒரு அர்ஜென்ட்ல இருக்கும்போது ஒரு ஹெல்ப் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, ரொம்ப உச்சகட்டத்துல அவனை வந்து புகழுவாங்க, நன்றி செலுத்திட்டே இருப்பாங்க. ஆனா இவ்வளவு தூரம் நம்ம வாழ்வாதாரம் முழுக்க கொடுத்து, நம்மள வந்து படைச்சு, பரிபாலிச்சு, எல்லா விஷயங்களும் இலவசமாக நமக்கு வந்து அல்லாஹ் கொடுக்குறான், ரிசுக்கு கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து நம்ம நன்றி செலுத்துறோமா இல்லையா அப்படின்றதுதான் இதுல வந்து ஆஹ் சொல்லக்கூடிய விஷயம். அப்ப குஃப்ரான் நியாம அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நியாமத்தை வந்து மறுக்கிறது. எல்லாத்தையுமே அனுபவிச்சு கொண்டு நான் வந்து வேற ஒரு இதுல, இப்ப நீங்க அதுக்கு ஒரு நல்ல உதாரணம், ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருக்கீங்க. என் கம்பெனில வேலை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, என் கம்பெனில வேலை பார்க்கிறவன் எனக்கு தான் விசுவாசமா இருக்கணும். வேற ஒரு கம்பெனிக்காரனுக்கு இல்ல வேற ஒருத்தவங்களுக்கு விசுவாசமா இருந்தா நமக்கு எப்படி கோவம் வருமோ, அதே மாதிரி தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே செஞ்சு தரான். ஆனா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நன்றி செலுத்துறது மட்டும் இல்ல அப்படின்னு சொன்னா, அதுதான் குஃப்ரானு நியாம அப்படின்னு சொல்லி இதற்கு விளக்கம் கொடுக்கறத நம்ம வந்து பார்க்க முடியும். சோ இந்த இடத்துல மனிதன் ஷிர்கையும் கை விட்டுறணும். எப்பயுமே வந்து இது எல்லாமே நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னா சும்மாலாம் கிடைக்காது. அப்புறம் அதுவா இயற்கையாலாம் கிடைக்காது. இது ஒரு இறைவன் இருக்கிறான், அதை அவன் நிர்வகிக்கிறான், இவ்வளவு தூரம் அவன் செஞ்சு தர்றான், அதனாலதான் இவ்வளவு நடக்குது. அதுக்குதான் எல்லாம் நன்றி செலுத்த சொல்றான் அப்படின்ற ஒரு செய்தியும் வந்து நம்ம இதுல பாக்குறோம். ம். ஓகே. கொஞ்சம் மேல போங்க, நம்ம பார்ப்போம். 71 பார்த்தோம் இல்லைங்களா? அவலம் யாரோ أن خلقنا لهم مما عملت أيدينا أنعاما فهم لها مالكون. அவர்கள் பார்க்கவில்லையா? கண்ணால, அகக்கண்ணால, புறக்கண்ணால பார்க்கலையா? நாம் படைத்தோம் அப்படிங்களா? மிம்மா அமில ஐதீனா, தம் கைகளால். நம்முடைய கைகள் செய்தவற்றிலிருந்து, கைகள் செய்தவற்றிலிருந்து, மனிதனின் கையில தான் அல்ல செஞ்சான் இல்லைங்களா? அமில அவன் இல்ல கையால் இல்ல தான். இல்ல, அல்லாஹ் வந்து அவனுடைய இதுல இருந்து தான் படைச்சிருக்கான்றது. அதான் ஐதி அல்லாவுடைய. நான் வந்து அதான் மிம்மா அமிலத் ஐதீனா, எதை நம் கைகள் படைத்ததோ அப்படிங்கிறான் இல்லையா? மனிதனையும் அல்ல அவன் கை மூலமா தான் படைச்சேங்கிறான் இல்லையா? தன் கையால தான் படைச்சேங்கிறான். அந்த அர்த்தம் தானே, நம் கைகள் அதேதான். அதாவது படைத்தது. வந்து அல்லாஹ் கை இருக்கு, ஆனா எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்ம அது அது அந்த நம்பிக்கை. அது அந்த அந்த இதுக்கு போகல நம்ம. மனிதனுக்கு ஆள்ற அதே சொல்லத்தான் தன்னுடைய கையால் தான் படைச்சேன் அப்படிங்கிறான் சில இடத்துல. அவர்கள் வந்து உரிமையாளர் இருக்கிறாங்க. நமக்கு என்ன படிப்புன்னு இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும், சிந்திக்கணும். இதெல்லாம் நிறைய உட்காந்து ஆடு எப்படி இருக்கு, மாடு எப்படி இருக்கு,
சில இடத்துல சொல்லுவான், நீங்கள் அந்த இழல் ஈபிலி கைஃப குலிக்க, என்ன எப்படி அந்த ஒட்டகத்தை படைச்சிருக்கோன்னு பார்க்கலையா நீங்க அப்படிமா. இல்ல இந்த எப்படி அது 6 மாசம் தண்ணியை குடிக்காம கூட இருக்கவங்க இல்லைங்களா, ஒரு குடிச்சிட்டு என்ன அதோடைய ஒரு பெரிய ஆச்சரியம் தானே அது. பாலைவனத்துல வந்து அது வாயெல்லாம் பார்த்தோம்னா அந்த கல்லெல்லாம் கூட கடிச்சு சாப்பிட்றோமா அது என்ன. ஸோ அவ்வளோ பலமிக்க ஒரு பிராணி, மனிதனால பழக்க முடியுது, மனிதனுக்கு கீழே படிஞ்சு வந்துடுது என்ன. நாம வந்து அதை மாதிரி இருக்கிறோமா நம்ம அல்லாக்கு. நான் அல்லா நம்மளையும் அந்த அல்லா தான் படிச்சா, ரொம்ப படிச்சு நம்மளை படிச்சா இல்லைங்களா. நம்மளுடைய மாளிகை யாரு அல்லா என்ன. இப்போ டெம்பரரியா நம்ம அந்த பிராணிகளை நம்ம வச்சிருக்கோம், அது நமக்கு கீழ்ப்படியுது. ஸோ நம்ம அந்த முன்ன சில இடத்துல நல்லா சொல்லுவோம், இந்த வல்லாதியாத்தி தபகன் பல்மூரியாத்தி கதகன் பல்மொழிராத்தி சுபகா என்ன. அதுல வந்து பாத்தீங்கன்னா குதிரையை பத்தி எல்லாம் சொல்லுவோம் என்ன. அந்த தீப்பற்றி அந்த ஆதியாத்தி தபகன் வேகமாக செல்லும் குதிரைகள் மீது சத்தியம் பண்ணுவோம். மூச்சிறைக்கும் சென்ற குதிரைகள் மீது சத்தியமாக தீப்பொறி அப்படி அப்படி ஃபாஸ்டா போய் என்ன பண்ணோம், அந்த எதிரிகள் படையில போய் அட்டாக் பண்ணோம். தன்னுடைய உயிரை கூட ஒரு லேசா கத்தி துப்பாக்கி எல்லாம் வச்சுட்டு இருந்தாலும், அம்பு வச்சிருந்தாலும் அது உள்ள போய் உயிரையே கூட விட்டுரும். தன்னுடைய எஜமானனுடைய விசுவாசத்தினால பாருங்க. அங்க கத்தி இருக்கு, அங்க வந்து ஆளுங்க நிக்கிறானுங்க, நம்மளை கொண்டுடுவானுங்க அப்படின்ட்டு திரும்பி முடியாது அது என்ன. ஆனா நாம அந்த அளவுக்கு எல்லாம் செய்ய சொல்ல நம்மள என்ன. நம்ம வந்து இப்போ போய் ஒரு போர்க்காலத்துல போய் நின்று போரிடு அப்படின்லாம் எல்லாம் வந்து ஜிஹாது செய் அப்படி அந்த அர்த்தம் நம்ம மனசை நம்ம ஜிஹாது செய்யறோமா அல்லாக்காக என்ன அப்படிங்கறது நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நம்ம இந்த நேரத்துல கேட்டுக்கணும். அந்த அந்த பிராணிகள் பாருங்க, அந்த நம்ம சொல்றதை செய்து எந்த எப்போ எங்க ஓட்டிட்டு போனாலும் போகுது. எனக்கு தூக்கம் வருது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேங்குது என்ன. நான் பால் கறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது இல்லை எந்த பிராணியும் என்ன. ஸோ நம்ம அந்த அளவுக்கு மனிதன் வந்து உயர்ந்த படைப்பு. அதே நான் என் கையால தான் நம்மளையும் படைச்சேங்கிறான். படைப்புகளே சிறந்த படைப்பு மனித படைப்புன்னு நல்லா சொல்றான் என்ன. ஸோ நம்ம சில நேரத்துல மனிதன் அஸ்பல சாஃபிலையும் நான் மாறிடுறான் சொல்றான், அதையும் சொல்றான். அவனுடைய சாய்ஸ்னால நான் அல்ல ஆக்குறது இல்லை, தாழ்ந்தவரிலும் தாழ்ந்தவர் ஆயிடுறான் அப்படிங்கிறான். ஆனா எந்த மிருகம் அந்த மாதிரி எல்லாம் சொல்றது இல்லை என்ன. குதிரை தாழ்ந்த குதிரையிலும் தாழ்ந்த குதிரை ஆயிடுச்சு, அது ஊனத்தினால மத்த காரணத்தினால முடியலன்னா வேற வழி இல்லை. அந்த வயது என்ன வயசாயிடுச்சுன்னா அது வந்து ஒன்றும் பண்ண முடியாம இறந்து போயிடும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா மனிதன் தன்னுடைய ரப்புக்கே வந்து துரோகம் செய்யறான் அப்படின்னு சில இடத்துல அவனே அல்லாஹ் வந்து ரொம்ப வருந்தி சொல்லுவான், எச்சரிக்கை பண்ணுவான். அவ்வளோ கருணையாளன். நம்ம அவனுக்கு வந்து நம்ம அடி பண்ணிடுறோமா. இந்த நேரத்துல தான் அவனுக்கு ஞாபகம் வருது, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த குர்பானி கொடுக்கும்போது ஒட்டகங்கள் என்ன பண்ணிச்சான், தன்னுடைய கழுத்தெல்லாம் வந்து குனிஞ்சு காமிச்சிட்டான், என்ன வந்து குர்பானி கொடுங்க, என்ன வந்து குர்பானி கொடுங்க. மாஷா அல்லாஹ் அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்துக்கு அது கட்டுப்பட்டு இருக்கு பாருங்க. அவர் அது ரசூலுல்லாஹ் கையால அறுபடணும்னு அதுக்கு ஒரு ஆசையை எல்லாம் ஊட்டி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்துக்கு வந்து அது பெரிய கராமத்துன்னு சொல்றாங்க இல்லையா. அல்லாவுடைய கராமத்து என்னது, அது என்ன சரியான வார்த்தை தெரியல. அந்த தன்னுடைய மரம் அதுல நின்று பேசின இடம், ஒரு மரத்துல சாஞ்சி நின்று மரமே ஒண்ணு அழுதுகிட்டு இருந்துச்சு அப்படிம்பாங்க. நம்ம இடத்த மாத்தும் போது ஏன் இந்த இடத்த விட்டு இந்த குத்துபா விட்டு இடத்த மாத்துறாங்க, அந்த என்ன ஹதீஸ் அது மதினால அப்போ மெம்பர். ஸோ அந்த மாதிரி மரம், அந்த மாதிரி ஒட்டகங்கள் கூட அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் எவ்வளவு வந்து கட்டுப்பட்டு எவ்வளவு வந்து பணிவா இருந்திருக்கு. ஸோ நம்ம அதுல இருந்து எவ்வளவு மனாஃபியூ நம்ம வந்து எவ்வளவு நம்ம பயன்களை பெறுறோம் என்ன. அதோடைய முடி, அதோடைய தோல், ஒவ்வொரு பாட்டுமே, ஒரு ஆடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே யூஸ் ஆகிற பாட்டு தானே இல்லைங்களா. மனிதன் அந்த மாதிரி கிடையாது என்ன. மனிதனை மொத்தா போயிட்டா அந்த உடம்பு ஒண்ணுமே செய்ய முடியாது. என்ன நினைக்கிறீங்க?
மேபி இப்போ வந்து ஆமா. இப்போ ஆக்சிடென்ட்ல மூத்தா போயிட்டா கை நம்ம கண்ணு யூஸ் பண்ணலாங்கிறாங்க, அவனுடைய கிட்னி யூஸ் பண்ணலாங்கிறாங்க. என்ன சில நாடுகள் அது சட்டமா இயற்றி இருக்கிறாங்க, எடுத்துக்கலாம் அப்படின்னு. இந்த சிங்கப்பூர் போன்ற நாடுகள் எல்லாம் வந்து யாராவது மூத்தா போயிட்டாங்கன்னா இங்க ஃபத்வா இருக்கு, எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. என்ன இந்தியா போன்ற நாடுகள் அதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா. நம்ம அங்க உள்ள சில சில முக்திகள் வந்து ஃபத்வா கொடுத்துறாங்க, அது நம்ம எப்படி அல்லாஹ் கொடுத்தானோ அதே மாதிரி தான் வந்து நம்ம போய் இருக்கணும் அப்படின்ட்டு. பட் சில நாடுகள்ல வந்து இப்போ வந்து ஃபத்வா கொடுத்துருக்குறாங்க, எடுத்துக்கலாம் அப்படின்னு. நாங்கெல்லாம் இங்க சிங்கப்பூர் போன்ற ம். நாடுகள்லாம் என்னன்னா எடுத்துக்கலாம் அவங்க. என்ன வேணான்னு ஆப்ட் அவுட் பண்ணலாம். எங்களுக்கு எங்களுடைய உடல்ல உள்ள என்னுடைய கண்ணோ கிட்னியோ எடுக்கக்கூடாதுன்னு நம்ம எழுதி கொடுக்கலாம். ஆனா எழுதி கொடுத்துட்டா என்ன பிரச்சனைனா, நமக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஸோ மற்றவங்களுடைய உறுப்புகளை நமக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது ஓ, ஒரு நம்ம அர்ஜென்ட்டுக்கு அந்த பொருள் கிடைக்காது. அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கு. என்ன ஸோ அது அல்லாஹ் ஆலம். என்ன ஸோ அந்த மாதிரி பார்ட்ஸ்னா யூஸ் ஆகும். பட் எல்லா பார்ட்டுமே நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை. நம்மளோட முடியும் யூஸ் ஆகுதுங்கிறாங்க. முடி பெரிய ஒரு வேல்யூ இருக்குங்கிறாங்க. என்ன பெரிய பெரிய முடிக்கு நல்லா ஏதோ அதுலேருந்து ஏதோ கெமிக்கல் பண்றாங்க போறாங்கிறாங்க. மனிதனுடைய சில பார்ட்ஸ் தான். பட் அந்த கால்நடைகளுக்கு இருக்கிற எல்லா பார்ட்ஸ் மாதிரி நம்ம பார்ட்ஸ் யூஸ் ஆகுறது இல்லை. என்ன ஸோ நம்மளுடைய வேல்யூ அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்களா. என்ன ஸோ நம்ம வந்து அதான் அந்த இறந்த பிறகும் பயன்படுதுங்கிறாங்கல்ல. என்ன இறந்த பிறகும் நம்ம கறியை சாப்பிட்றோம், அதோட கறி இல்லைங்களா. என்ன ஸோ நமக்கும் நல்லா வந்து டீச் பண்றோம், நீ இறந்த பிறகும் மற்றவங்களுக்கு பயனடையணும்னா கறி உடல்ல பாகத்தை மட்டும் அல்லாஹ் சொல்லல, சதக்கா ஜாரியாக்கள். என்ன ஒரு மனிதன் இறந்து போன பிறகு அவன் வந்து அவனுடைய அவன் வந்து அவனுக்கு அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு மரம் நட்டு வச்சாலே சதக்கா ஜாரியாங்கிறாங்க இல்லைங்களா. என்ன ஒரு மரம் நட்டு வச்சாலே, ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கறது, ஒரு கிணறு வெட்டி கொடுக்கறது, அதுவே வந்து பயன்படுறது தான். இந்த மாதிரி ஒரு அல்லாஹ் வந்து நம்மளை ஆர்வம் ஊட்டுறான். என்ன ஸோ அந்த மாதிரி கால்நடைகளே வந்து இறந்த பிறகும் பயன் கொடுக்குது. நீ நீ வந்து சதக்கா சரியாவை இதை செஞ்சுட்டு போ. என்ன அப்படின்ட்டு எல்லாம் நம்மளை வந்து இதுல ஆர்வம் ஊட்டுறான். ஸோ நம்ம அதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அது எப்படி அடிபணிஞ்சிருக்கோம் தன்னுடைய மாளிகைக்கு, நம்மளும் அந்த மாதிரி அல்லாஹ்க்கு எந்த நேரத்துல நம்ம அடிபணியணும், கட்டளைகளை பின்பற்றணும். என்ன எது எது அல்ல ஹராம் ஹலால வந்து சொல்லியிருக்கானோ அதை நம்ம ஃபாலோ பண்ணோம். அடுத்த ஆயத்துல என்ன சொல்றோம், அதெல்லாம் ஃபீஹா மின்ஹா ரக்கூபும், அதில் ஏறி போறோம் நம்ம. என்ன அதுல வந்து மின்ஹா யாக்குலூன், நம்ம ஏறி போறோம். இப்போ வந்து மத்த மத்த வாகனங்களும் ஏறி போறோம். என்ன இப்போ அந்த காலத்துல வண்டி ஆடு மாடுல ஏறி போனோம். இப்போ வந்து இப்ப ஏறி போறதில்ல யாரும் அந்த அளவுக்கு, ஏறி போறது இல்ல. பட் அல்லாஹ் இந்த விமானம் வாகனங்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு தானே. என்ன அல்லாஹ்வுடைய அதுவும் அதே துவா தானே கேட்கலாம், அல்லாஹ் சஹரலனா ஹாதா. என்ன வமா குன்னா லஹு முக்ரினீன். அந்த வாகனங்களையும் நமக்கு எந்த சக்தியும் கிடையாது. என்ன நினைக்கிறீங்க, ஒரு கார்ல போறோம், ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம், ஒரு நெட்டு கால்னு விழுந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. என்ன டயரு கலந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதை கண்ட்ரோல் பண்றது யாரு, அல்லாஹ் தான். என்ன ஸோ அதுக்கும் நம்ம அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். இப்போ இந்த பெட்ரோல் இதெல்லாம் கூட சொல்றாங்க, அது அந்த காலத்துல வந்து டைனோசர் காலத்துல அது உலகம் வந்து அது உள்ள போய் அது பெட்ரோலா நல்லா ஆக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிராணிகள் மூலமா தான் பெட்ரோல் வந்துச்சுன்னு நல்லா சொல்றாங்க. பட் அல்லாஹ்வாலும் மேபி அந்த காரு ஃப்ளைட்லாம் போறதுக்கு வந்து அந்த ஆயில் இருந்தால் தான் முடியுது. என்ன நினைக்கிறீங்க. ஸோ ரெண்டாவது வந்து நிறைய அதுல பானங்கள் குடிக்கிறோம். அப்பலா யஷ்குரூன், நம்ம வந்து பால் குடிக்கிறோம். வேற என்ன மனாஃபியூ நிறைய குளிர் நாளால வந்து அதுல என்ன குளிர் நிறைய பாருங்க, பெல்ட் ஷூ நம்ம போடுற ஒன்னொன்னுலயும் லெதர் இல்லைங்களா. லெதர் இல்லைன்னா இப்போ சிந்தட்டிக்லாம் இருக்குது, இருந்தாலும் லெதர் அப்படிங்கும்போது இப்போ எவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், குளிரை தாங்குற சக்தி அதுக்கு தான் இருக்கும். என்ன ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கொடுத்துருக்கிற அல்லாஹ்க்கு நம்ம சுக்குர் செய்யணும். அப்படிங்கிறது நம்ம அந்த பாடத்துல இந்த ஒரு 3 ஆயத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே. ம்.
அதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த மிருகங்களையே வந்து வணங்குறது தான் பெரிய கொடுமை அப்படிங்கிறான்ல. காளைக்கன்று எல்லாம் மற்ற இடத்துல சொல்லுவோம், நான் பக்கரா நான் காளைக்கன்றுடைய ஆவல் அவங்களுக்கு மனசுல புகுத்தப்பட்டு விட்டது. எதனால நான் அவங்க போன வழியினால அதை நாடுனாங்க, அல்ல அதை வந்து அது லேசாக்கி வச்சுட்டான். ஸோ நம்ம வந்து அதை விட நம்ம கேடு கட்டு போயிடுறோம் சம்டைம்ஸ். என்ன அது அது கூட சுக்குர் செய்துங்கிறான். கால்நடைகள் கூட அல்லாவை தான் துதிக்குது. என்ன அதை போய் கடவுள் ஆக்கின பிறகு அதை விட தாழ்ந்தவன் ஆயிடுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மற்ற அல்லாவை தவிர எந்த ஒரு படைப்புக்கும் நம்ம இதை நிறைய பார்க்கலாம். ஏன்னா காளைக்கன்று நம்ம ஒன்றும் அதை வணங்குறது இல்லை, என்ன மற்ற கம்யூனிட்டியில் வணங்குறாங்க. நமக்கு வந்து என்ன வணக்கம் அதை தவிர வேற மற்ற மிருக ஆசைகளை நம்ம வணங்கக்கூடாது. என்ன மிருக ஆசைகள்ல என்ன ரொம்ப அது வந்து எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் சில மிருகங்கள். ஸோ ஆசை போட்டுக்கிட்டே இருக்கும். என்ன ஸோ நம்ம நப்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே. وَاتَّخَذُوا مِن دُونِ اللَّهِ آلِهَةً لَعَلَّهُمْ يُنصَرُونَ. இன்னும் அல்லாஹுவை அன்றி அவற்றால் தங்களுக்கு உதவி செய்யப்படக்கூடும் என்பதற்காக அவர்கள் வணக்கத்திற்குரிய வேறு தெய்வங்களை எடுத்து கொண்டிருக்கின்றனர். சோ 74வது ஆயத்து இது. இப்போ 71ல இருந்து 73 இந்த 3 ஆயத்துகள்லையுமே வந்து மனித குலத்திற்கு அல்லாஹ் செஞ்சிருக்கிற ஒரு அருட்கொடை. கால்நடைகளை படைத்து அதை வந்து பணிய வச்சு சவாரி செய்ய வச்சு, அதே மாதிரி அந்த இறைச்சிகள் அதுல ஆடை தயாரிக்கிறது, அப்புறம் அதுல இருந்து பால் கிடைக்கிறது, இப்படி வந்து எண்ணிலடங்காத நன்மைகளை எல்லாம் வந்து வழங்கி இதுக்கெல்லாம் மனிதன் அனுபவிக்கிறவன் நன்றி செலுத்த வேண்டாமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து கேட்டான். இப்ப இந்த ஆயத்துல இவ்வளவு அருட்கொடைகளையுமே அல்லாஹ் வந்து இலவசமாக மனிதனுக்கு வழங்கி அவனை வந்து பாதுகாக்கிறான். ஆனா மனுஷனுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் தராத, உதவியும் செய்ய முடியாத பொய்யான சில தெய்வங்கள், போலியான சக்திகள், இதை எல்லாத்தையுமே வந்து கடவுளாக அவர்கள் வந்து எடுத்துக்கொள்கிறார்கள். இப்போ ஆபத்துக்கு நமக்கு ஒரு ஆபத்து வருது, ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா இதுதான் வந்து நம்மளை காப்பாத்திரும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரயோஜனமே இல்லாம நம்பிக்கிட்டு திரியிறானே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து இந்த ஆயத்துல சொல்றான். வத்தகது மின் தூனில்லா, அல்லாஹுவை அன்றி அல்லாஹ் அல்லாதவர்களை, அல்லாஹ்வினுடைய அதிகாரத்துக்கு மாறாக இருக்கிற எல்லா போலியான விஷயங்களையும் வந்து இந்த மின் தூனில்லான்ற வார்த்தை வந்து குறிக்குது. வத்தகது அப்படின்றது எடுத்துக்கொண்டார்கள்னா அவங்க சுய கற்பனையாலேயே அவங்களாவே உருவாக்கி அவங்களாவே செய்து கொண்ட ஒரு போலியான ஒரு முடிவு. அல்லாஹ் இதெல்லாமே டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் பிரயோஜனம் இல்லாததுன்னு சொல்றான். ஆலிஹா பன்மையா சொல்றான் அல்லாஹ், பொறுமையா சொல்லணும். தெய்வங்களை, கடவுள்களை, இலாஹ்னா ஒண்ணு, ஆலிஹத்னா பன்மை. அப்ப இணையாக வைக்கக்கூடிய சக்திகள், பொருட்கள், அவங்களாவே தயாரிச்ச சில விஷயங்கள், சிலைகள், இது எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு இதுதான் நம்மளை வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி லஅல்லஹும் யுன்சரூன், அவர்கள் தங்களுக்கு உதவி செய்யப்படுவார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில். இல்ல அல்லன்ற ஒரு வார்த்தை வந்திருக்குன்னு சொன்னா ஒரு போலியான எதிர்பார்ப்பு தான். அதாவது திருப்பி அந்த ஹெல்ப் கிடைக்காது, ஆனா சும்மா நம்புறது. இப்ப ஆபத்து வருது, நோய் வருது, அல்லது மறுமை நாள்லயே ஒரு தண்டனை வருதுன்னா கூட இந்த பொய்யான தெய்வங்கள் நம்மளை காப்பாத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு வீணான மூட நம்பிக்கையை அவர்கள் மனதில் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதுதான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இந்த மக்கத்து முஷ்ரிக்குகள் என்ன செஞ்சாங்க? அவங்க கையாலேயே சிலைகளை வந்து செதுக்குனாங்க, மலக்குகளை வணங்குனாங்க, ஜின்களை வணங்குனாங்க. அதுக்கு சில அல்லாஹ் வந்து வேற ஒரு இடத்துல பதிவு செய்து காமிக்கிறான். நாங்கள் இந்த தெய்வங்களை வணங்குறது, இந்த தெய்வங்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக சிபாரிசு செய்யும், பரிந்துரை செய்யும், எங்களுக்கு உதவியும் செய்யும் என்பதற்காகவே.
நாங்க வணங்குறோம்னு சொன்னா சும்மாலாம் வணங்கல, எங்களுக்கு இதெல்லாமே பரிந்துரை செய்யும் அப்படின்னு சொல்லி வாதிட்டார்கள்னு எல்லாம் வந்து வேற ஒரு இடங்கள்ல சூரா யூனுஸ்ல சூரா ஜுமர்ல வந்து பதிவு செய்து காமிக்கிறான். அப்போ உண்மையிலேயே அவங்கள வந்து ஆஹ் கேக்குறான்ல, இப்படி வந்து எடுத்துக்கிட்டாங்களே அவங்க, ஒரு தனக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஈய கூட படைக்க முடியாது இந்த படைப்புகள்னால, அவங்கள்ட்ட போய் நீங்க ஆபத்து காலத்துல உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி மனிதன் நம்புறது, எதிர்பார்க்கிறது, இதை விட ஒரு பெரிய மூட நம்பிக்கை இருக்க முடியாது, ஒரு முட்டாள்தனம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு தப்சீர்ல விளக்கம் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு அவங்களே வந்து ஹெல்ப் பண்ணவும் முடியாது, அந்த செய்தியும் கூட இதுல அடங்கியிருக்கு. சிலைகள் படைக்கப்பட்டிருக்குன்னா அதுல ஒரு ஈ அமர்ந்த ஈ உட்கார்ந்தா கூட அதை கூட தட்டி விட முடியாது, அந்த அளவிற்கு ரொம்ப பலவீனமானது, எதுவுமே செய்ய முடியாது. அப்போ இப்ப மனிதன் வந்து ஆஹ் எப்போ வந்து இந்த அசலான போதனைகள் அல்லாஹ் சொல்லி இருக்கிற விஷயங்கள் இதை விட்டு விலகி விலகி போறானோ, அப்பவே வந்து அவன் வந்து சில போலியான இதுல வந்து நம்பிக்கை கொண்டிருக்கிறான் அப்படின்னு. ஒரு உண்மையான செய்தி கண்ணுக்கு முன்னாடி இருக்கு, அதை ஒருத்தன் மறுக்கிறான், அதை வந்து ஏத்துக்கொள்ள மாட்டேங்கிறான், அதை விட்டு விலகி போறான் அப்படின்னா வேறொரு விஷயத்து மேல அவனுக்கு நம்பிக்கை அதிகமாயிருச்சு. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கலாம்ல, இப்ப வந்து அல்லாஹ் ரசூலை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொன்னாலே அதுல கவனம் எல்லாமே வேறொரு, இப்போ ஒரு ஹோட்டல் கடைக்காரங்க இருக்கிறாங்கன்னா இவங்க இந்த கவனம் ஃபுல்லா அங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஈர்ப்பு அதுலதான் இருக்குன்னு அர்த்தம். இதுல இல்ல, அல்லாஹ் ரசூல் மேல அந்த ஆர்வம், அந்த கத்துக்கணும் தெரிஞ்சுக்கணும்ன்ற எண்ணம் இல்ல அப்படின்னு. இப்படி எடுத்துக்கலாம். சில பேர் வந்து எவ்வளவுதான் இருந்தாலும் இது எல்லாமே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், சோ அதனால அவனுடைய விஷயங்களை நம்ம கேட்கணும்னு நினைப்பாங்க, எல்லா உத்தியோகத்துல எல்லா துறைகள்ல இருக்கிறவங்களும். ஆனா சில பேர் எப்படின்னா அடிக்ட் ஆயிருப்பாங்க. இப்போ ஒரு மொபைல் போன் அடிக்ட் ஆன ஒரு பையன் இருக்கிறான்னா அவன்கிட்ட நம்ம அல்லாஹ் ரசூல் அது இதுன்னு குரான் ஹதீஸ் எல்லாம் பேசினோம்னா கூட அவன் சிந்தனை முழுக்க கேம் இந்த இடத்துல விட்டுட்டு வந்திருக்கோம், திருப்பி அதை எப்படி போய் நம்ம கண்டினியூ பண்றது, அந்த கேமை திருப்பி எப்படி போய் ஆடுறதுன்றதுலதான் அப்போ ஈர்க்குது. அந்த விஷயம் வந்து அவன் எப்படி ஆயிட்டான்னா ஒரு எல்லாமே அதுதான் அப்படின்னு சொல்லி நினைச்சிடறான். சோ அது கூட அவனுக்கு வந்து கடவுள் ஆயிருது, மனோயிச்சையை கடவுளாக எடுத்துக்கொள்றது அப்படின்ற ஒரு விஷயம் கூட இதுல இருக்கு. அப்போ மனிதன் என்ன செய்யறான், அசலான விஷயத்தை விட்டு விலகி போறதோட நிக்காம சில இடைத்தரகர்களையும் நினைச்சு வச்சிருக்கிறான். இவங்க ஹெல்ப் பண்ணிடுவாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணிடுவாங்க, அவங்க நம்மளை வந்து காப்பாத்திடுவாங்க, பரிந்துரை செஞ்சிருவாங்க அப்படிலாம் தேடி ஓடுறான். இன்னைக்கு அல்லாஹ் கிட்ட கேட்க வேண்டிய ஒரு விஷயத்த பல மைல் தூரம் பயணம் செய்து போய் கஷ்டப்பட்டு போய் ஒருத்தவங்கள்ட்ட போய் சொல்றான். அவங்கள்ட்ட சொன்னாதான் இது நமக்கு தீர்வு கிடைக்கும், அவங்கள்ட்ட கேட்டாதான் நமக்கு வந்து ரிலீஸ் கிடைக்கும், இதுல வந்து ரிலீஃப் கிடைக்கும், எல்லாமே யோசிக்கிறான் மனிதன். அப்போ முழுக்க முழுக்க இதெல்லாமே எப்படின்னா படைப்பினங்களே சார்ந்து இருக்கிறது, படைத்தவனை சாரவே இல்லை. படைப்பினங்கள் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட விஷயங்கள். அப்போ உண்மையான உதவியாளன் யாரு? நசீர். அல்லாஹ் சொல்றான் அவன் தான் நசீர் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லாஹ் தான் உதவி செய்கிறான். அதை உணராம மனிதர்கள்ட்டையும் சிலைகள்கிட்டையும் போய் உதவி தேடுறதுன்றது மனிதன் அவனை வந்து நல்லா ஏமாத்திக்கிறான், சுய ஏமாற்றம் அவனுக்கு இருக்கு அப்படின்றத இதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. சோ இதுல நமக்கு என்ன புரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த கல் சிலைகள் இதெல்லாமே மட்டும் வணங்குறதோட நிக்கல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், பணத்தை சில பேர் கடவுளா நினைச்சு வச்சிருக்கிறாங்க, பதவியை நினைக்கிறாங்க, அதிகாரத்தை நினைக்கிறாங்க, நம்மள்ட்ட இருக்கிற அந்த டெக்னாலஜி தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போ அவங்கள்ட்ட இருக்கிற அரசியல் பலம் இது எல்லாத்தையுமே வச்சு இதுதான் நமக்கு தெய்வம் மாதிரி. அல்லாஹ் வந்து அதனாலதான் ஆலிஹத் அப்படின்னு பன்மையா சொல்றான், இவைகள் தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கும். சூரத்துல் கஹ்ஃப்ல நம்ம பார்த்தோம்ல, அந்த தோட்டக்காரன் வச்சிருந்த நம்பிக்கை, இதெல்லாம் தான் என்னை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி அது ஒரு போலியான நம்பிக்கை. ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு மவுத் வரும்போது, ஒரு பெருந்தொற்று ஏற்படுது, இயற்கை சீற்றங்கள் ஏற்படுதுன்னா அது எதுவுமே மனிதனை வந்து காப்பாற்ற போறது, இந்த இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்களே தெய்வங்கள், இது எதுவுமே காப்பாற்ற போறது இல்லை, அது அவங்களுக்கே நல்லாவும் தெரியும். அப்போதான் ஒரிஜினல் கடவுள் யாருன்றதும் வெளியே வரும் அந்த இடத்துல. அதையும் வந்து நம்ம வந்து சில இடங்கள்ல பார்க்க முடியும். அது நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல பேசி இருக்கிறோம்னு நினைக்கிறேன். அதாவது பிரச்சனைன்னு வரும்போதுதான் உண்மையான கடவுளை தேடுவாங்க, அது வரைக்கும் வந்து இது நமக்கு உதவி செய்யும், அது செய்யும், இது செய்யும், இது ஒரு கேட்டகரி. இன்னும் சில பேர் எப்படி தேவைகளை போக்குறதுக்கு, அதே மாதிரி நம்ம பாவங்களை கழிக்கிறதுக்கு சில ஆஹ் அடியார்கள், அல்லாஹ்வினுடைய அடியார்கள், அவங்கள போய் சந்திக்கணும்,
அவங்களதான் நம்ம வந்து அந்த பெரியார்களை வந்து நம்ம அவங்கள்ட்ட உதவி தேடணும், அவங்கள்ட்ட எல்லாமே கேட்கணும்ல. அல்லஹும் யுன்சரும் நினைக்கிறாங்க. எப்படி நினைக்கிறாங்க? நமக்கு வந்து இவங்க மூலியமா ஹெல்ப் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அல்லாஹ் அதுக்கு அது அடுத்த வசனத்துல பதிலும் சொல்லுவாங்க கூட. இப்போ அல்லாஹ் மனிதனுக்கு பிடரி நரம்புக்கு அருகில பக்கத்துல இருக்கிறான். இன்னொன்னு, ஒய்தா சாலுக்க இபாதி அன்னி ஃபைன்னி கரீப், என்னோட அடியான் என்கிட்ட கையேந்தி கேட்டானா நான் பக்கத்துல இருக்கேன்னு சொல்றான். கரீப்னா ரொம்ப பக்கத்துல இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த இறைவன் கிட்ட தான் நம்ம நேரடியா உதவி தேடணும் அப்படின்ற ஒரு செய்தியும் நமக்கு வந்து இதுல புரிய வருது. அப்போ அவன் இல்லாம வேற யார்கிட்டையும் உதவி செஞ்சாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இறைவனை தவிர வேறு யாரிடத்தில் கையேந்தினாலும் அந்த செயல் ஷிர்கானது, பாவமானது அப்படின்ற ஒரு செய்தியும் இதுல வந்து புரிய வருது. எவ்வளவு இக்கட்டான நிலைமை இருந்தாலும் நம்மளை காப்பாத்துறது, நமக்கு உதவி செய்யறது இது அல்லாஹ் ஒருவன் மட்டுமே. அப்ப தவக்குல், நம்ம வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை முழுக்க முழுக்க இறைவனை மட்டும்தான் சார்ந்து இருக்கணும். மத்த யாரையுமே, படைப்புகளை யாரையும் சார்ந்து வாழக்கூடாது அப்படின்றது கூட இதுல வந்து புரிய வருது. அப்போ இறைவனுடைய அருட்கொடைகள் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நம்ம பட்டியலிட்டுட்டே போலாம், அவ்வளவு இருக்கு. அது எல்லாத்தையுமே அனுபவிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு ஆனா அவனுடைய சட்டத்திட்டங்கள் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான்னா அதை மட்டும் புறக்கணிச்சுக்கிட்டு, நம்ம மனசுக்கு எது தோணுதோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு, நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி மட்டும் வாழ்ந்துகிட்டு உலகத்துல இருக்கிற சில விஷயங்களுக்கு அடிமையாகி போறது, இதெல்லாமே அல்லாஹ்வுக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு துரோகம், இறை துரோகம் அப்படின்றது இதுல இந்த ஆயத்துல அல்லாஹ் வந்து மிக தெளிவாக நமக்கு வந்து சொல்றான். அப்போ அல்லாஹ்வை அன்றி மற்ற தெய்வங்களை எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்றது வந்து ஆஹ் அதேதான், திருப்பி அதேதான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அல்லாஹ் இல்லாம வேற யாரையுமே தெய்வமாக எடுத்துக்கொள்ளாதீங்க, துவா செய்யாதீங்க. அதாவது ஷிர்குல் அக்பர்னு சொல்றாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு ஷிர்கு, இதெல்லாம் அல்லாஹ் வந்து மன்னிக்கவே மாட்டான் அப்படின்றது. சோ மனிதன் செய்யக்கூடிய எல்லா நற்செயல்களுமே இதுல பாலா போயிடும், ஒண்ணுமே பிரயோஜனமே இருக்காது. அப்போ உதவி தேடுறது நம்ம யார்கிட்ட, இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன், உன்னிடமே உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சாதாரண மனுஷன்கிட்ட போயிட்டு, சாதாரண நம்மள மாதிரியே சக்தி இருக்கிறவன் அவன்கிட்ட போயிட்டு வந்து நம்ம உதவி கேட்கறது வைக்கிறது. அதாவது மனிதனால செய்ய முடியிற உதவியும் இருக்கு, செய்ய முடியாத உதவியும் இருக்கு. ரெண்டு விஷயம் இருக்கு இதுல வந்து. இப்போ என்னை கொண்டு போய் இங்க பக்கத்துல இறக்கி விடுங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் மனிதனால முடியும், அதை நம்ம கேட்கலாம், அந்த உதவி தேடுறது தப்பு கிடையாது. அதே வந்து இயலாத, மனிதனால் இயலாத விஷயங்கள், அல்லாஹ்வினால் மட்டுமே செய்யக்கூடிய விஷயங்கள், அதை போய் வந்து மற்ற மனிதர்கள்ட்ட கேட்க கூடாது அப்படின்றது கூட இதுல குறிப்பிடத்தக்கது. அப்போ ஆஹ் ஒரு இறைவனுக்கு மட்டும் இருக்கிற அந்த சக்தி மத்தவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி நம்பவும் கூடாது, அவங்கள்ட்ட போய் நம்ம உதவியும் தேடக்கூடாதுன்றதுதான் இந்த ஆயத்து நமக்கு பிரதானமாக சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கு. அடுத்தது உயரவா? இல்ல முடிச்சிருவோம். அஹது மின் தூனில்லாஹி இல்லாஹி ஆலிஹத லஅல்லஹும் யுஹ்தனூன் சொன்ன மாதிரி உதவி தேவைதான். என்ன உதவி வந்து மனிதருக்கு மனிதர் உதவி பண்ணிக்கணும். என்ன ஒரு தனி மரம் தோப்பாகாது. என்ன ஒருத்தங்க உதவி இல்லாம ஒரு கம்பெனி உருவாகுது, ஒரு நிறுவனங்கள் உருவாகுது, ஒரு விவசாயமா இருக்கட்டும், ஒரு குடும்பமா இருக்கட்டும். என்ன ஒவ்வொருத்த வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், பிள்ளைங்க நமக்கு ஹெல்ப் பண்ணணும். குடும்பத்துல நம்ம வந்து முதலாளிக்கு வேலை செஞ்ச முதலாளிக்கு ஹெல்ப் பண்ணணும், முதலாளி வந்து தொழிலாளிக்கு சரியா ஊதியம் கொடுக்கணும். என்ன உதவி மனிதர்கள் அது காரணிகள். என்ன இந்த காரணிகளை வந்து நம்ம தெய்வமாக்கிற வேணாம் அப்படிங்கிறான் இல்லைங்களா? ஸோ எப்போதும் வந்து காரண கர்த்தாவை கடைசியில தவக்கல் எல்லாம் அல்லா மேலதான் இருக்கணும். ஏன்னா ஸோ அப்படி செய்யும் போது நம்ம வந்து டிப்ரெஷன் ஆக தேவையில்லை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆஸ்பத்திரி, ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஆப்ரேஷன், சில பேர் டாக்டர் வந்து கடவுள் மாதிரி காப்பாத்திட்டாரு, சில பேருக்காக நீங்க தான் கடவுள் கூட கொண்டு போயிடுறாங்க. என்ன ஸோ நோதுபில்லா அல்லா பாதுகாக்கணும். அவர் இல்லைன்னா, அந்த டாக்டர் இல்லைன்னா அவர் வந்து மூத்தா போயிருப்பாரு அவரு. என்ன அந்த நேரத்துல அதை செய்யல, அங்க அந்த நேரத்துல அங்க அந்த ஆஸ்பத்திரியில கொண்டு போய் அந்த ஆஸ்பத்திரி அது அல்லாவுடைய பிளான் இல்லையா? அவங்க ஆயுள் நீட்டி வைக்கப்படணும்னு இருந்திருக்கு. வந்து அது வந்து அவர் கடவுள் மாதிரி கொண்டு போக தேவையில்லை. ரெண்டாவது அதே டாக்டர் என்ன பண்ணலாம், வந்து நான் செஞ்சதுனாலதான் இவர் வந்து உயிர் பொழைச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு மமதையும் வந்துடக்கூடாது அவருக்கு. என்ன
எனக்கு அல்லாஹ் கொடுத்த திறமை, நான் ஏதோ செஞ்சேன், அல்லாஹ் வந்து அவருக்கு வந்து ஷிஃபா கொடுத்தான். அப்படிங்கும் போது அவருக்கும் ஒரு பேலன்ஸ் வந்துடும். ஸோ எல்லாமே அல்லாவுடைய மேற்பார்வை தான் நடக்குது. அவர் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான கேஸ்னா ஹாப்பியாக ஆகுறது, சில கேஸ் சில ஃபெயிலியர் கேஸ்னா டிப்ரெஷன் ஆகி சில பேர் நிறைய டாக்டர்ஸ்லாம் சூசைட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அவ்வளோ காசு சம்பாரிச்சவங்கெல்லாம் இப்போ பெரிய பெரிய இருதய அறுவை சிகிச்சை நிபுணர்னு சொல்லுவாங்க. என்ன அவங்கெல்லாம் வந்து இப்படி எதனால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரியல. மேபி இந்த மாதிரி கூட ஒரு சில டிப்ரெஷன் கூட வரலாம். நம்மளால காப்பாற்ற முடியலையே, அது நம்ம கையில இல்லையா? நம்ம செய்யறத வந்து முறைப்படி செஞ்சுட்டோம்னா, அது அல்லாஹ் கையில மற்ற விட்டுட்டோம்னா நமக்கு வந்து ரிலாக்ஸ் ஆயிடும். நமக்கு நம்ம செய்யற வேலையை ஒழுங்கா செய்யணும். ஸோ நாம வந்து உடஞ்சி போக தேவையில்லை. இதுக்காண்டி இறந்து போயிருக்காங்க. யாருங்க? இதுக்காண்டி இறந்து போகவும் செஞ்சிருக்காங்கன்ற. யாரு இறந்து போயிருக்காங்களா? புரியல. டாக்டர் சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல? ஆமா ஆமா. எதுக்காண்டி இந்த இது சக்சஸ் ஆகலையே? காரணம் தெரியல. சில பேர் ஒரு ஒரு மன மன என்ன வந்து குற்ற உணர்வு காரணமா கூட இருக்கலாம். வெளியே சில செய்திகள் வராது. என்ன தன்னால நம்மளால செய்ய முடியலையே என்ன அப்படின்னு நம்ம சில பேர் அந்த கில்ட்டி ஃபீலிங்ஸ்னு பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த அது நமக்கு சில நேரத்துல நம்ம இந்த மாதிரி அந்த அவங்களுக்கு உதவி செய்ய முடியலையே, இப்படி பண்ணியிருந்தா அப்படி ஆயிருப்பாங்களே அப்படிங்கிறது தான் வந்து அவங்கள வந்து அப்படியே டிப்ரெஷன் கொண்டு போய் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்துக்கு கொண்டு போயிடும். தப்பு அதுக்கும் என்ன பண்ணா எல்லாம் வந்து வழியால் கொடுத்துருக்குறான். பாவ மன்னிப்பு கேட்டுட்டு உண்மையிலேயே தவறு செஞ்சிருந்தா கூட என்ன நீ பாவ மன்னிப்பு கேட்டு மன்னிச்சிடறேன் என்ன அப்படிங்கிறான். சில பேர் அதையே வந்து நினைச்சு 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 அடடா அவனுக்கு வந்து அப்படி பண்ணியிருந்தா அப்படி பண்ணிருப்போமே என்ன இப்படி ஆயிருப்பானே, அவனுடைய தகுதீர் அந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு விட்டுணும். பட் அந்த தவறுகளை திரும்பி செய்யக்கூடாது. அதான் ஒண்ணு. திரும்ப திரும்ப செய்யும் போது தான் வந்து அது பாவமா போகுது. நம்ம பேலன்ஸ் இருக்கணும். அதே நேரத்துல ஒரு அதான் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். ஒரு கம்பெனிக்கு போறோம், முதலாளியா இருக்கிறாரு, சம்பளம் கொடுக்குறாரு. அவர்கிட்ட போய் நீனா ஒண்ணும் முதலாளி கிடையாது, அல்லாதான் எனக்கு முதலாளி என்ன அப்படின்னு ஒரு துடுக்குத்தனமா பேசுறது, என்ன அவமரியாதையா பண்றது. நீ என்ன உன்கிட்ட காசு கொடுத்தா நீ என்ன பெரிய ஆளா, அல்லாதான் பெரியவன் அப்படின்னு அவன்கிட்ட போய் சொன்னா என்ன அவன் முதலாளிகிட்ட போய் என்ன இப்போ நான் உனக்கு வேலை செய்ய தேவையில்ல, நான் உட்கார்ந்தே இருப்பேன், அல்லாதான் எனக்கு காசு கொடுப்பான் என்ன அப்படின்னா என்ன ஒரு சீட்டை குளிச்சு வீட்டுக்கு அமுச்சு விட்டுருவார் என்ன. ஸோ நம்ம ஏசானம் அல்ல என்ன செய்ய சொன்னா உதவி செய்யறவன் நான் செய்வேன். காரணி அதுக்குன்னு ஒரு காரணத்தையும் நல்லா படைச்சிருப்பான். நீ வேலை செஞ்சு நல்லா வேலை செஞ்சா முன்னுக்கு வரலாம். என்ன சோம்பேறித்தனமா வந்து உட்காந்து நான் அல்லா கொடுப்பான் நான் அல்லா கூரையை திறந்துக்கிட்டா கொட்டுவான் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன. ஸோ நம்ம வந்து அதே நேரத்துல நம்ம அதுக்காக நம்ம இந்த ஆயத்தினால பேலன்ஸ் இருக்கணும். என்ன நம்ம அடிபணிகிறது வந்து எல்லாருக்குமே நமக்கு மேல உள்ள அதிகாரிகளுக்கு அடிபணியணும், நமக்கு பெற்றோர்களுக்கு அடிபணியணும் என்ன. ஸோ அல்லாதான் எனக்கு முக்கியம், நீ முக்கியம் இல்லை அப்படின்னு அல்லா சொல்லல என்ன. அல்லாஹ் வந்து பெற்றோர்கள்ட்ட கூட வந்து நல்ல அழகான வார்த்தைகளை பேசுன்னு தான் சொல்றான். ஈவன் மாற்று மத பெற்றோரா இருந்தா கூட என்ன வந்து அவங்க சொல்ற தெய்வங்களை வணங்காதீங்க என்ன, அவங்கள்ட்டையும் நல்லபடியா நல்ல வார்த்தைகளை பேசுங்க, உஃப்னு கூட சொல்லிடாதீங்க அப்படிங்கிறாங்களா. ஸோ நமக்கு வந்து இதுல என்ன படிக்கணும்னா அந்த மாதிரி நம்ம வேலை செஞ்சாதான் முதலாளிகிட்ட நம்ம சம்பளம் வாங்க முடியும், நம்ம முன்னுக்கு வர முடியும். நம்ம வேலை செய்யாம எல்லாம் கொடுப்பான் காரணி எல்லாம் நம்ம படிக்க தேவையில்லை, நமக்கு எதுவும் கத்துக்க தேவையில்லை அப்படின்ட்டு நம்ம உட்காந்துருந்தோம்னா மேல போக முடியாது என்ன. ஸோ அதே அந்த முதலாளியும் அப்படி ஃபீல் பண்ணோம், நான் தான் கடவுள் அப்படிங்கிற ஆயிடக்கூடாது. அவரு என்னாலதான் இவனுங்க வந்து வேலை பார்க்கறானுங்க என்ன, இவனுங்க நான் சம்பளம் கொடுக்கலன்னா இவனுங்க குடும்பம் வந்து நடுத்தருக்கு வந்துடும் என்ன அப்படின்ட்டு ஒரு ஆணவமும் அவருக்கு வந்துடக்கூடாது என்ன. எல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்குறான் என்ன. ஸோ நம்ம வந்து அது மூலமா நம்ம இவங்களுக்கு கொடுக்குறோம் என்ன அப்படிங்கும் போது எல்லாம் மேலும் பறக்கத்து செய்வோம் என்ன. அவருக்கும் வந்து அந்த தொழிலாளிகளை வந்து எல்லாருமே ஈக்குவலா தான் படிச்சிருக்கிறான். அல்லாவுடைய கதரு நீ நம்ம முதலாளியா இருக்கிறோம், சில பேர் தொழிலாளியா இருக்கிறாங்க, அவனுடைய அல்லாவுடைய நேச்சர். அப்படி இல்லைன்னா உலகம் இயங்காது. எல்லாருமே முதலாளியா இருந்தாலும் உலகம் இயங்காது, எல்லாருமே தொழிலாளியா இருந்தாலும் உலகம் இயங்காது. நல்லா காப்பாற்றணும். மற்ற தெய்வங்கள்லாம் நம்ம ப்ராக்டிக்கலா நம்ம என்ன நிறைய செய்யறோம்னா குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு ஊர்ல நிறைய.
இப்ப நேர்ச்சை பண்ணிக்கிறது, நான் தர்கால போய் இதை நேர்ச்சை பண்றது, இன்னும் அந்த பூரியாம் பாத்தியாலாம் ஓதுவாங்க நம்ம எங்க ஊர்ல. நான் பூரியாம் பாத்தியாம்பாங்க. திடீர்னு ஒரு தர்கால போய் இந்த குடலை ஆட்டு குடலை கழுவி அதுக்குன்னு அதுக்கு போவாங்க. ஏன்னு கேட்டான்னா அது வயிறு பிரச்சனை அந்த பாவா சரி பண்ணி வச்சுட்டாரு. ஏன்னா இந்த பூரியா பாத்தியா வருஷம் வருஷம் ஏன் செய்றீங்க அப்படின்னு கேட்டா, அவருக்கு நேர்ச்சை பண்ணதுனாலதான் எனக்கு பிள்ளை பிறந்துச்சு. நவதுல்லா எவ்வளவு பெரிய ஒரு அல்லாக்கே ஒரு அடுக்கா அல்லாப்பா அவங்களுக்காக நம்ம துவா செய்வோம். அவங்களுக்காக பாவம் மன்னிக்கணும்னு துவா கேட்கணும். தெரியாம பண்ணிருக்கலாம், ஏன்னா அவர் அறியாமையினால செஞ்சிருக்கலாம். நான் இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம எடுக்கேட் பண்ணணும். ஏன்னா சில தரகாக்கெல்லாம் போனீங்கன்னா விதவிதமா ஜாமான் வைப்பாங்க. கை மாதிரி, கால் மாதிரி, தகடுகள்லாம் வைப்பான். ஏன்னா கை நல்லா போச்சுன்னா இந்த கை மாதிரி ஒரு சில்வர்ல செஞ்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா அதை வாங்கி அந்த உண்டியில போறது. ஏன்னா அந்த பாவா கையை சரி பண்ணா, கை வலியை போக்கிட்டாராம். ஏன்னா இதெல்லாம் அந்த காலத்துல அறியாமைனால நிறைய இப்ப இல்ல, குறைஞ்சிட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அவங்கள்ட்ட அழகா பேசி அதையும் நம்ம அவங்கள்ட்ட பேசும்போது பிறவன்ட்டே போய் அழகா பேச சொல்றான் இல்லைங்களா. நம்ம அவங்கள்ட்ட போய் நீ செய்யறது உடனே இப்ப இது தப்பு அப்படின்னு ஒரு ரொம்ப அக்ரெசிவா பேசும்போது அவங்க நமக்கு எதிராக திரும்புவாங்க. நம்ம என்ன பண்ணோம், அழகா கொஞ்சம் கொஞ்சமா கேள்வி கேட்டு விடாமுயற்சியோட சபர் அந்த நம்ம குடும்பத்துல யாராவது செஞ்சாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள்ட்ட பேசி இந்த மாதிரி விஷயங்களை வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணோம். ஸோ இதுல இருந்து மற்ற தெய்வங்களையோ மற்ற நேர்ச்சைகளில் இருந்தோ மற்ற காரணிகள் மீது தவக்கல் வைக்கிறதோ நம்மளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத வத்தகது அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கொண்டார்கள் இத்தர கடவுள்களை உதவி செய்வதற்காக. ஸோ அவர்கள் கடவுளை அளவு கொண்டு போகக்கூடாது, அவ்வளவுதான். உதவி செய்யறதுக்கு மற்றவங்களுடைய உதவி நம்ம எதிர்பார்க்கணும், கேட்கணும். நம்ம ஒருத்தங்களையும் நம்பி கடவுள் மாதிரி நம்ம நம்பி செஞ்சுட்டு இதுல நம்ம அவரு என்ன இது நம்மளை மற்ற இடத்துல போய் முயற்சி பண்றது ஸ்டாப் பண்ணிடும் சம்டைம்ஸ். அது ஒருத்தர் ஏன் நம்ம மலை மாதிரி இல்ல கடவுள் மாதிரியே நம்பி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நவதுபில்லா நம்ம பண்ணக்கூடாது. ஒருத்தரையே நம்பி இருக்கிறான், அந்த கம்பெனிலேயே காலங்காலமா இருக்கிறான். இந்த முதலாளி நம்மளை நல்லா நம்மளை நல்லா மேல கொண்டு போவாரு அப்படின்ட்டு. ஆனா அதுல பேலன்ஸ் இருக்கணும். நல்லா உண்மையிலேயே ப்ரொமோஷன் கிடைக்குது, நல்லா கேரியர்ல ப்ராக்ரஸ் இருந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ். இல்லைன்னா மத்த துறைகள்ல இறங்கலாம், மத்த முதலாளிகளை போய் பார்க்கலாம், இல்ல இவரே ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம். ஏன்னா இது ஒருத்தனையே கடவுள் மாதிரி நம்ம நம்பிக்கிட்டு இருக்கும் போது அவன் முன்னேற்றமும் பாதிக்கப்படும். என்ன ஸோ இதுலதான் இந்த ஒரு கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ மற்றவங்களையும் நம்ம கடவுளரா எடுத்துக்க கூடாது. என்ன நம்ம அல்லாதான் உதவி செய்யறாங்கிறத நம்ம ஆழ்ந்த நம்பிக்கையோட தௌஹீத் என்ன. ஸோ ஒரே கடவுள், ஒரே இறைவன் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். போலி நம்பிக்கைகளை விட்டுறணும். அல்லாஹ்க்கு சுக்குர் செய்யற மக்களா மாறணும் இன்ஷா அல்லாஹ். ஆமீன்.